இன்னைக்கு ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு உங்க எல்லாரையும் மதுரை திருநகர் கர்மேல் டீச்சர்ஸ் சார்பா வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். வாரம் ஆன்லைன் சண்டே கிளாஸ் பார்ப்பீங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். இன்னைக்கும் ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு, கதை, வசனம், ஆக்டிவிட்டி, கிராஃப்ட் இந்த மாதிரி அக்காங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அது எல்லாரையும் பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஆன்லைன் சண்டே கிளாஸ் பார்க்கறதுக்கு எல்லாரும் ஜாலியா உட்காந்துருக்கீங்க அப்படிதானே? நம்ம இன்னைக்கு ஆன்லைன் சண்டே கிளாஸ் ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணை மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே புதிய பாட்டு, கதை, வசனம், கிராஃப்ட் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. அதெல்லாம் நாங்க நன்றாக கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி இன்னைக்கு நம்ம ஒரு ராஜா சொல்றாரு அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லுவேன். அதை நீங்க என்ன பண்ணணும்னா செய்யணும். அடுத்து அக்கா நார்மலா ஒண்ணு சொல்லுவேன், அந்த இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராஜா சொல்றாரு எந்திரிங்கன்னா நீங்க எந்திரிக்கணும். இதே உட்காருங்க அப்படின்னு சொன்னா அங்க முன்னாடி அக்கா என்ன சொல்லல, ராஜா சொல்றாரு சொல்லல, அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல உட்காரக்கூடாது. ஓகேவா? இன்னைக்கு ஆக்டிவிட்டி சூப்பரா இருக்குல்ல? நம்ம அக்காங்க நீங்க எல்லாருமே என்ன பண்ண போறீங்கன்னா சேர்ந்து இந்த ஆக்டிவிட்டியை பண்ண போறோம். ஓகேவா குட்டீஸ்? ராஜா சொல்றாரு உட்காருங்க, எந்திரிங்க. இப்ப இந்த அக்கா தப்பா பண்ணிட்டாங்கல்ல, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்ப எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? ராஜா சொல்றாரு சொன்ன என்ன பண்ணணும், அந்த ஆக்டிவிட்டி செய்யணும். ஓகேவா குட்டீஸ்? ரெடியா? எல்லாரும் இப்ப அவங்க இடத்த விட்டு எந்திரிச்சுக்கோங்க. ராஜா சொல்றாரு கை தட்டு, கையசை, கை தூக்கு. இந்த அக்கா தப்பா பண்ணிட்டாங்க. நீங்க யார் தப்பா பண்ணிருந்தீங்களா? திருப்பி அக்கா சொல்றேன், திருப்பி சேர்ந்து செய்யுங்க. ராஜா சொல்றாரு கை தூக்கு, கை கீழே போடுங்க, கை தட்டு. ராஜா சொல்றாரு கை தட்டு, தலையாட்டு. ராஜா சொல்றாரு தலையாட்டு. ராஜா சொல்றாரு சுற்று. ராஜா சொல்றார் குதி, உட்காருங்க. ராஜா சொல்றார் எந்திரிங்க. ராஜா சொல்றார் குதி, கைத்தட்டு. சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா ஆக்டிவிட்டி பண்ணீங்க. போன வார பாட்டை இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை ஆடிடுவோமா? வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு தின்னுது பாம்பு. வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு தின்னுது பாம்பு. பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு. பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு. என்னை காப்பது யார்? உலகில் என்னை காப்பது யார்? என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. அவர் என்னை காக்கின்றார், இயேசு என்னை காக்கின்றார். வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு தின்னுது பாம்பு. வாயால கெட்டது தவளை கூட்டம், ஒவ்வொன்னா பிடிச்சு தின்னுது பாம்பு. பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு. பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கி போச்சு. என்னை காப்பது யார்? உலகில் என்னை காப்பது யார்? என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை காக்கும் என் தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. அவர் என்னை காக்கின்றார், இயேசு என்னை காக்கின்றார். சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க எல்லாரும். இன்னைக்குரிய தலைப்பு இயேசுவுக்கு கீழ்ப்படிதல். அக்கா கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறீங்க. இயேசுவுக்கு கீழ்ப்படிதல். திருப்பி பண்ணுவோமா? இயேசுவுக்கு கீழ்ப்படிதல்.
இயேசுவுக்கு கீழ்ப்படிதல்ன்ற தலைப்பு பார்த்தோம்ல, இதுக்கு கீழே ஒரு குறும்புக்கார ஒரு குரங்கு குட்டி அப்படின்றத பத்தின ஒரு பாட்டு பார்க்க போறோம். அந்த பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப அக்கா சொல்லி கொடுக்கும் போது நீங்க அழகா அதை கவனிச்சு நல்லா கத்துக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? குறும்புக்கார குரங்கு குட்டி குதூகலமா ஓடிச்சான், அம்மா பேச்சு கேட்காம தாவி தாவி ஓடிச்சான். குறும்புக்கார குரங்கு குட்டி குதூகலமா ஓடிச்சான், அம்மா பேச்சு கேட்காம தாவி தாவி ஓடிச்சான். தோட்டக்கார கையில மாட்டிக்கிச்சான், அது ஐயோ அம்மா சத்தமிட்டதா. தோட்டக்கார கையில மாட்டிக்கிச்சான், அது ஐயோ அம்மா சத்தமிட்டதா. சின்ன தம்பி அம்மா பேச்சு கேட்கணும், ஏசப்பாவை நமக்கு என்றும் நல்ல நண்பனாக்கணும். சின்ன தம்பி அம்மா பேச்சு கேட்கணும், ஏசப்பாவை நமக்கு என்றும் நல்ல நண்பனாக்கணும். வேத வசனம் சொல்லும்படி நடந்திடணும், அப்போ நல்ல பாதை இயேசு நமக்கு காட்டிடுவாரே. வேத வசனம் சொல்லும்படி நடந்திடணும், அப்போ நல்ல பாதை இயேசு நமக்கு காட்டிடுவார். இப்ப இன்னொரு தடவை அக்கா பாடுறதோட அக்கா கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, இந்த பாட்டை பாடுங்க. ரெடியா? குறும்புக்கார குரங்கு குட்டி குதூகலமா ஓடிச்சான், அம்மா பேச்ச கேட்காம தாவி தாவி ஓடிச்சான். குறும்புக்கார குரங்கு குட்டி குதூகலமா ஓடிச்சான், அம்மா பேச்ச கேட்காம தாவி தாவி ஓடிச்சான். தோட்டக்கார கையில மாட்டிக்கிச்சான், அது ஐயோ அம்மா சத்தமிட்டதா. தோட்டக்கார கையில மாட்டிக்கிச்சான், அது ஐயோ அம்மா சத்தமிட்டதா. சின்ன தம்பி அம்மா பேச்சு கேட்கணும், ஏசப்பாவை நமக்கு என்றும் நல்ல நண்பனாக்கணும். சின்ன தம்பி அம்மா பேச்சு கேட்கணும், ஏசப்பாவை நமக்கு என்றும் நல்ல நண்பனாக்கணும். வேத வசனம் சொல்லும்படி நடந்திடணும், அப்போ நல்ல பாதை இயேசு நமக்கு காட்டிடுவாரு. வேத வசனம் சொல்லும்படி நடந்திடணும், அப்போ நல்ல பாதை இயேசு நமக்கு காட்டிடுவாரு. குறும்புக்கார குரங்கு குட்டி பாட்டு கத்துக்கிட்டோம்ல, இதுக்கு ஒரு ஆக்ஷன் பாத்துருவோமா? குறும்புக்கார குரங்கு குட்டி குதூகலமா ஓடிச்சான், அம்மா பேச்ச கேட்காம தாவி தாவி ஓடிச்சான். குறும்புக்கார குரங்கு குட்டி குதூகலமா ஓடிச்சான், அம்மா பேச்ச கேட்காம தாவி தாவி ஓடிச்சான். தோட்டக்கார கையில மாட்டிக்கிச்சான், அது ஐயோ அம்மா சத்தமிட்டதா. தோட்டக்கார கையில மாட்டிக்கிச்சான், அது ஐயோ அம்மா சத்தமிட்டதா. சின்ன தம்பி அம்மா பேச்ச கேட்கணும், ஏசப்பாவை நமக்கு என்றும் நல்ல நண்பனாக்கணும். சின்ன தம்பி அம்மா பேச்ச கேட்கணும், ஏசப்பாவை நமக்கு என்றும் நல்ல நண்பனாக்கணும். வேத வசனம் சொல்லும்படி நடந்திடணும், அப்போ நல்ல பாதை இயேசு நமக்கு காட்டிடுவாரு. வேத வசனம் சொல்லும்படி நடந்திடணும், அப்போ நல்ல பாதை இயேசு நமக்கு காட்டிடுவாரு. குறும்புக்கார குரங்கு குட்டி குதூகலமா ஓடிச்சான், அம்மா பேச்ச கேட்காம தாவி தாவி ஓடிச்சான். குறும்புக்கார குரங்கு குட்டி குதூகலமா ஓடிச்சான், அம்மா பேச்ச கேட்காம தாவி தாவி ஓடிச்சான். தோட்டக்கார கையில மாட்டிக்கிச்சான், அது ஐயோ அம்மா சத்தமிட்டதா. தோட்டக்கார கையில மாட்டிக்கிச்சான், அது ஐயோ அம்மா சத்தமிட்டதா. சின்ன தம்பி அம்மா பேச்ச கேட்கணும், ஏசப்பாவை நமக்கு என்றும் நல்ல நண்பனாக்கணும். சின்ன தம்பி அம்மா பேச்ச கேட்கணும், ஏசப்பாவை நமக்கு என்றும் நல்ல நண்பனாக்கணும். வேத வசனம் சொல்லும்படி நடந்திடணும், அப்போ நல்ல பாதை இயேசு நமக்கு காட்டிடுவாரு. வேத வசனம் சொல்லும்படி நடந்திடணும், அப்போ நல்ல பாதை இயேசு நமக்கு காட்டிடுவாரு. குரங்கு குட்டி பத்தின பாட்டு பார்த்தோம்ல, இந்த குரங்கு குட்டி எப்படி பண்ணுச்சு, ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்துச்சான். அவங்க அம்மா பேச்ச கேட்கவே இல்லையா. அவங்க அம்மா போகாத, அந்த தோட்டத்துக்குள்ள போகாதன்னு சொல்றப்ப இந்த குரங்கு குட்டி கேட்காம அங்க போய் நல்லா அங்க போய் இந்த வெள்ளரிக்காயெல்லாம் நல்லா போய் சாப்பிட்டு ஜாலியா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த தோட்டக்காரன் பார்த்து அதை அடின்னு அடிச்சு அப்புறமேட்டு அனுப்பி விட்ட பிறகுதான் தெரிஞ்சிச்சு, ஐயோ அன்னைக்கு அம்மா பேச்சை கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு இந்த அடி வாங்கியிருக்க வேணாமே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு திருந்தி அந்த குரங்கு குட்டி அப்புறம் அம்மா பேச்சை கேட்டு ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்துச்சான். என்ன குட்டீஸ், நம்மளும் நம்ம அம்மா அப்பா பேச்சை கேட்டு ஏசப்பா பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை சூப்பரா இருக்கும்.
ஏய் ஜாக்கப், ஜாக்கப், காலையில இருந்து சும்மா தானே இருக்க. ஒரு 2 புக்கை எடுத்து படிச்சாலும் உனக்கு என்ன? இந்த கொரோனா போகாதுமா. எப்ப ஸ்கூல் திறக்குதோ அப்பதான் படிப்பேன். நான் ஃபுட்பால் ஆடுறேன். வீட்ல இருக்கவே மாட்டேன். நான் சொல்றது கேட்கவே மாட்டாங்க. டேய் ஜோசப், நீயாவது அம்மாக்கு போய் காலையில சீனி வாங்கிட்டு வாடா. போங்கம்மா, சீனி வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வாடு. போங்கம்மா. ஏன் போச்சு? உன்னால நான் தோத்தே போயிட்டேன். இதுல இருந்து வீடியோ என்ன வாடா. சரி நானே போய் வாங்கிட்டு வரேன். டேய் அம்மா எங்கடா போனாங்க? தெரியலடா. என்னடா பண்றது? தெரியலையே. ஏய் ஜாக்கப், ஜோசப், வாங்கடா சண்டே கிளாஸ் போவோம். ஏய் ஜிப்ஸ் வந்துருக்கடா. என்னது ஜிப்ஸ்? டேய் உன் பேர் ஜேம்ஸ்டா. சரிடா. என்னடா வந்துக்க? வாங்கடா சண்டே கிளாஸ் போவோம் முதல்லயே சொல்லிட்டேன். வாங்கடா போவோம். சரி வாடா போலாம். ஏய் இருங்கடா, நான் சொல்ல ஷார்ட் போட்டு வந்தேன். வாடா. நீங்களா சீக்கிரம் வந்துட்டீங்க போல. ஆமாடா. சரி இப்ப நம்ம வசனம் படிக்கலாமா? படிக்கலாமா? சரி இப்ப அக்கா சொல்ல சொல்ல நீங்க திரும்ப சொல்லுங்க. ஓகேவா? ஓகேவா. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. திரும்ப சொல்றீங்களா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. அக்கா அக்கா அக்கா, அம்மா எனக்கு இவ்வளவு சீனி வாங்கிட்டு சொன்னாங்கக்கா. நீ வாங்கணும் வீடு என்ன வேணாம்க்கா. நீ மட்டும் என்னமா அம்மா புக்கு படிக்க சொன்னாக்கா, படிச்சாங்க நீ ஃபுட்பால் ஆடுவீங்கல. சரி சரி சண்டை போடாதீங்க. இது வரைக்கும் கீழ்ப்படியாதது போதும். இனிமே நம்ம இந்த மாதிரி வசனம் படிச்சிட்டோம்ல, இனி அம்மா அப்பா ஏசப்பா எல்லாருக்குமே நீங்க கீழ்ப்படியணும். ஓகேவா? ஓகேக்கா. ஜேம்ஸ், ஜாக்கப், ஜோசப் 3 பேர் வசனம் சொல்றீங்களா? ஜேம்ஸ் நீ சொல்லு. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. இப்ப ஜேம்ஸ், ஜாக்கப், ஜோசப் 3 பேர் வசனம் சொல்றீங்களா? சரிங்களா? ஜேம்ஸ் நீ சொல்லு. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. இப்ப ஜேம்ஸ் சொன்னதை நீங்க சொல்றீங்களா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு ஜாக்கப் சொன்னதை சொல்லுங்க. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இப்ப ஜோசப் சொன்னதை சொல்லுங்க. இது நியாயம். எபேசியர் 6:1. வெரி குட். இப்ப 3 பேர் மொத்தமா சேர்ந்து சொல்லுங்க. சரிங்கக்கா. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதையில ஒரு மீன் கதை பார்க்க போறோம். மீனா என்ன கதை? நான் சாப்பிட்டுதான் பழக்கம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு மீன் கதை. ஒரு அழகான குளம். அந்த குளம் எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க தாமரை இருக்கும், அங்க அப்படியே அழகா இருக்கும், அங்க நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கும். அங்க ஒரு அம்மா மீன், ஒரு அண்ணா மீன், ஒரு தம்பி மீன் வாழ்ந்தாங்களாம். அந்த குளம் அவ்வளவு அழகா இருக்கனால அவங்க எல்லாத்துக்கும் அது ரொம்ப பிடிக்குமா. அப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த வழியா அது எப்படி இருக்கும்னா, ஒரு நதிக்கு பக்கத்துல இருக்குமா அந்த குளம். இந்த நதி வழியா போன அந்த 2 மீன் அண்ணங்க போனாங்களாம். மீன் பிடிக்கிற அண்ணங்க இருப்பாங்கல்ல, அவங்க அந்த வழியா போனாங்களாம். போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த பக்கம் பார்த்தா இந்த சின்ன மீன், நிறைய மீன் என்ன பண்ணிச்சாங்க, துள்ளி துள்ளி விளையாண்டதை பார்த்த உடனே, ஆஹா இங்க என்ன இருக்கு, நிறைய மீன் இருக்கு, நம்ம போய் பிடிப்போம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாராம். அந்த ஃப்ரெண்ட் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, எங்க வீட்டுல என்ன கூப்பிடுவாங்க, இன்னைக்கு எனக்கு டைம் கிடையாது, நாளை காலையில வெள்ளனா வரேன், அப்ப என்ன பண்ணுவோம், மீனை பிடிச்சிடலாம், ஓகேவா அப்படின்ட்டு டீல் போட்டுட்டாங்களாம்.
இவங்க பேசினதை என்ன பண்ணுச்சா, அந்த அம்மா மீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த அம்மா மீன் என்ன பண்ணுச்சா, இதை கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஆஹா, இவங்க வந்து நம்மள பிடிக்க போறாங்க, நம்ம இன்னைக்கு எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அவங்க அண்ணா மீன், அந்த தம்பி மீன் ஒரு மீட்டிங் போட்டாங்களாம். அம்மா சொன்னாங்களாம், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடணும், இந்த குளத்தை விட்டு நம்ம கிளம்பிடணும், ஏன்னா இங்க நமக்கு ஆபத்து, நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுவாங்க, புடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோடனே அவங்க அண்ணா மீன் சொல்லிச்சான், ஓகேமா டன், நான் கிளம்பிடுறேன், என்னோட பேக் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், ரெடியா எடுத்து வச்சிடறேம்மா, இன்னைக்கு நம்ம நைட் என்ன பண்ணிடுவோம், கிளம்பிடுவோம்னு. அவங்க ஒரு சிரிப்பு சத்தம், என்னடா சிரிப்பு சத்தம் அப்படின்னு அவங்க அம்மாவும் அண்ணனும் திரும்பி பாக்குறாங்களா, பார்த்தா அந்த சின்ன மீன் இருக்குல்ல, அந்த சின்ன மீன் என்ன பண்ணுது, அந்த தம்பி மீன் சிரிக்குதா, என்னது இந்த குளத்தை விட்டு நான் வரணுமா, நான் வரமாட்டேன், எனக்கு இந்த குளம்னா என்ன ரொம்ப பிடிக்கும், இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, இந்த இடத்துல எவ்வளவு செடி கொடி, எனக்கு பிடிச்ச தாமரைங்க எவ்வளவு இருக்கு, நான் இங்க விட்டு வரவே மாட்டேன், நீங்க வேணா என்னை விட்டுட்டு போங்க, நான் இங்க விட்டு வரமாட்டேன்னு சொன்னோடனே அங்க தபலா அங்குளும் இருந்தாராம். அந்த தபலா அங்குள் என்ன சொன்னார் தெரியுமா, தம்பி நீங்க இருக்கிறது உனக்கு ஆபத்து, நீ என்ன பண்ணிரு, கிளம்பிடு அப்படின்னு சொன்னோடனே நான் போவே மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சான். அவங்க அம்மா சொல்றதையும் கேட்கலையா, அவங்க அண்ணா சொல்றதையும் கேட்கலையா. இவங்க அம்மாவுக்கு அண்ணனுக்கு ரொம்ப வேதனையா போச்சா. சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாங்க என்ன பண்றோம், கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூட் கேஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க தம்பி மீனும் அவங்க அம்மா மீனும் கிளம்பிட்டாங்களாம். நீங்க போங்க, நாங்க பாருங்க ஜாலியா இருப்பேன், அவங்க கையில நான் சிக்கவே மாட்டேன், இந்த மீன் பிடிக்கிறவங்க கையிலலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கும்போது என்ன பண்ணுச்சான், அடுத்து அப்படியே ஜாலியா இருக்கும்போது அடுத்த நாள் ஆயிடுச்சு. காலையில வெள்ளன்னு என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு, சூரியன் வந்துருச்சு. அப்போ அந்த மீனை பிடிக்கிற அன்னைங்கள்லாம் இருக்காங்கல்ல வந்துட்டாங்க. ஏன்னா இங்க என்ன இருக்கு, நிறைய மீன் இருக்கு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இங்க பாக்குறாங்க. அப்போ இந்த மீன் அப்ப கூட கொஞ்சம் கூட இல்லையா, பயப்படலையா, என்ன பண்ணுச்சு, அப்படி குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சா, ஜாலியா நான் அப்படிதான் விளையாடுவேன் அப்படி விளையாண்டுட்டு இருந்துச்சா. அப்போ இவங்க வலைய வீசினாங்க. வீசினது இதுலயே என்ன ஆச்சு, இந்த மீன் பொடி பட்டுருச்சா. இந்த மீனுக்கு எப்பதான் அந்த இன்னும் தண்ணியில இருந்து எடுக்கும் போதுதான் தெரியுதான் அதுக்கு அப்படியே மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கா. அப்பதான் அவங்க அண்ணா சொன்னது, அவங்க அம்மா சொன்னது, அந்த அங்கிள் சொன்னதுதான் ஞாபகம் வந்துச்சான். நம்மள இப்படி பண்ண வேணாம்னு சொன்னாங்க, நம்மளே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்களே, நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், பேச்சே கேட்காம விட்டுட்டோம். எனக்கு அழுகையா வந்துச்சான். அழுகையா வந்த உடனே என்ன பண்ணிச்சான், அப்படியே உயிர் அப்படியே மூச்சு அப்படியே ரொம்ப விட்டு விட்டு இறங்குச்சான். இந்த அப்ப என்ன பண்ணுச்சு, அப்படியே வானத்தை பார்த்து, ஏசப்பா என்ன ப்ளீஸ் இங்க இருந்து எனக்கு காப்பாத்துங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த பெரிய தப்பு நான் பண்ணிருக்க கூடாதுதான், இந்த ஒரே ஒரு டைம் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்ட்டு அந்த மீன் சொன்ன உடனே அந்த மீன் ஏசப்பா என்ன பண்ணாராம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மீன்லாம் நிறைய பிடிச்சாங்கல்ல, அந்த மீன்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கும் போது அந்த இந்த மீன் மட்டும் அப்படின்னு மூச்சு அப்படியே இழுத்து விட்டு என்ன பண்ணுச்சு, அப்படியே பண்ண பார்த்து இந்த குட்டி மீன் வச்சு என்ன பண்ண, இந்த மீனோட பிரீடும் இல்ல நமக்கு, இதை தூக்கி போடு அப்படின்ட்டு அந்த குளத்தை தூக்கி போட்டாங்களாம். குளத்தை தூக்கி போட்டு அதுக்கு உயிர் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுச்சு, அவங்க அம்மா கிட்ட நான் இப்பவே என்ன பண்ணணும், குடுன்னு அவங்க அம்மா கிட்ட ஃபாஸ்டா நீந்தி, இப்ப அம்மா எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நதியில எங்க இருப்பாங்க தெரியும், நான் அங்க போறேன்ட்டு அவங்க அம்மாவுக்கு இனிமே நான் கீழ்படிஞ்சு வாழ்வே ஏசப்பா, தேங்க்ஸ் ஏசப்பான்ட்டு அது போச்சான். ஓகேவா ப்ளீஸ், நீங்களும் என்ன பண்ணணும், கீழ்படி. இதே போல பைபிள் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அண்ணான்னு ஒரு ஆன்டி இருந்தாங்களாம். அந்த ஆன்டிக்கு குழந்தையே இல்லையோ, அந்த ஆன்டிக்கு அதனால ரொம்ப சோகமாயிட்டாங்களாம். எனக்கு குழந்தை வேணும் ஏசப்பா அப்படின்ட்டு தேவன்ட்டு போய், எனக்கு குழந்தை கொடுங்க தேவனே, அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணிடுவேன், நான் உங்களுக்கே திருப்பி ஊழியம் செய்ய கொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த ஆன்டி போய் அப்படியே ஊக்கமா ப்ரேயர் பண்ணாங்களாம். தேவனும் அவங்களோட ஜெபத்தை கேட்டு ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளை ஏசப்பா தந்தாராம். அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருப்பானா. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நான் திருப்பி அந்த குழந்தைய தந்துருவேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த வயசு வந்த உடனே சர்ச்சில் வந்து அந்த அண்ணாள் ஆண்டி அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா, சாம்வேல். அந்த சாம்வேல் அண்ணன் எப்படி தெரியுமா, ரொம்ப நல்ல அண்ணனா. அந்த அண்ணனை யார்கிட்ட விட்டுட்டு போனாங்கன்னா, ஏடி தாத்தாட்ட விட்டுட்டு போனாங்களாம். அந்த ஏடி தாத்தா தான் அந்த அண்ணன் என்ன பண்ணாரு, சர்ச்சில் வச்சு பார்த்துக்கிட்டாராம். இந்த அண்ணே அந்த ஏடி தாத்தா என்னென்ன சொல்றாரோ எல்லாத்தையுமே செய்வாங்களாம். சாம்பே வந்து இந்த இடத்த வந்து கூட்டு, சாம்பே இந்த இடத்த வந்து தொட, இங்க வந்து இதெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டா போதுமா, இந்த வரே தாத்தா அப்படின்ட்டு ஓடி போய் செய்வாராம். அந்த அண்ணன் ரொம்ப கீழ்ப்படிவாராம். அந்த தாத்தாவுக்கு அந்த அண்ணன் ரொம்ப பிடிக்குமா.
ஒரு நாள் சாம்பலன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா தூங்கிட்டு இருந்தாராம். தூங்கிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சான். என்ன சவுண்டு தெரியுமா? சாம்பேலே சாம்பேலே அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சான். உடனே இந்த டக்குன்னு எந்திரிச்சிட்டான். டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு குடு 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 ஓடி போய் ஏலி தாத்தாட்ட போய், தாத்தா என்ன தாத்தா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே தாத்தா எந்திரிச்சிட்டு, நான் உன்னை கூப்பிடலையப்பா, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே, சரி தாத்தா அப்படின்ட்டு இருந்தாலும் போய் படுத்துக்கிட்டாங்க. திருப்பி சவுண்டு கேக்குதான், சாம்பேலே சாம்பேலே. உடனே திருப்பி கூட ஓடி ஓடி அதே மாதிரி ஓடி போய், தாத்தா சொல்லுங்க தாத்தா என்ன தாத்தா வேணும் அப்படின்னோடனே அந்த தாத்தா, நான் உன்னை கூப்பிடலையப்பா, நீ போய் திருப்பி போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த அண்ணன் திருப்பி வந்து படுத்துட்டாராம். திருப்பி அதே சவுண்டு கேக்குதான், சாம்பேனே சாம்பேனே அப்படின்ட்டு. இந்த அதே இதுல கடகுடன் ஓடி போய், தாத்தா என்ன தாத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாத்தா, நான் உன்னை கூப்பிடலையப்பா. இந்த வாட்டி அந்த தாத்தாக்கு ஒரு யோசனை தோணுச்சான். நீ என்ன பண்ணு, உன்னை யார் உன்னை கூப்பிட்டா, அந்த ஏசப்பா தான் கூப்பிடுறாரு நினைச்சு தாத்தா என்ன சொன்னாருன்னா, நீ யாராவது உன்னை கூப்பிடும் போது நீ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணும், அவங்க சொல்லும் போது சொல்லு அப்படின்னு அந்த தாத்தா சொல்லி கொடுத்தாராம். இந்த நேரம் சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்களாம். திருப்பி அந்த சவுண்டு கேக்குதான். எந்த சவுண்டு? சாம்பேலே சாம்பேலே சவுண்டு கேட்ட உடனே இந்த அண்ணா எந்திரிச்சு, கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே தேவன் என்ன பண்ணாராம், இந்த அண்ணனுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் அந்த தேசத்துல, இப்ப தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தேசத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் அந்த அண்ணன்ட்ட சொல்ல ஆரம்பிச்சாரா. எந்த வயசுல? அந்த சின்ன வயசுல. இந்த அண்ணா அந்த சின்ன வயசுல நிறைய விஷயத்த தேவன் சொன்னதெல்லாம் என்ன பண்ணாராம், கீழ்ப்படிஞ்சு செஞ்சாராம். அதனால இந்த அண்ணன் வளர 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 ஈசப்பா என்ன பண்ணாருன்னா நிறைய விஷயத்த அந்த அண்ணன்ட்ட சொன்னாராம். அந்த தேசத்துல இந்த அண்ணனை என்ன பண்ணாராம், நியாயாதிபதி ஆக்குனாராம். பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாங்க அந்த அண்ணன். இந்த அண்ணன் தான் என்ன ஆனாங்க, அதாவது சவுலுக்கும் தாவீதுக்கும் அபிஷேகம் பண்ண, ராஜாவா அபிஷேகம் பண்ணது இந்த சாம்பேல் அண்ணன் தான். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா குட்டீஸ்? இந்த அண்ணே ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்க சொன்ன உடனே அந்த தாத்தாக்கு உதவி செஞ்சாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, அந்த ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. சொன்னனால ஏசப்பா சின்ன விஷயத்த பார்த்தவரு பெரிய விஷயம் வரைக்கும் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, இந்த அண்ணன்ட்ட சொல்லி இந்த அண்ணனால செஞ்சு அந்த அண்ணன் பெரிய ஆளானாங்க. அதே போல நீங்களும் ஏசப்பா சொல்றத கேட்கணும், உங்க பாஸ்டர் சொல்றத கேட்கணும், உங்க அம்மா அப்பா சொல்றதெல்லாம் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிச்சீங்கன்னா ஏசப்பா உங்களை பெரிய பொசிஷன் கொண்டு வருவாரு, பெரிய ஆக்குவாரு. நீங்க ஃபியூச்சரை நீங்க நினைச்சிருப்பீங்க நான் இதுதான் ஆவேன்ட்டு, ஆனா ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த வச்சிருக்காரு. நீங்க அவர் சொல்றத கீழ்ப்படிச்சீங்கன்னா போதும். அவர் உண்மையா ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறாரு, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அதனால இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணணும், அம்மாவுக்கு அப்பாவுக்கு பாஸ்டருக்கு ஏசப்பாவுக்கு இனிமே கீழ்ப்படிங்க குட்டீஸ். இந்த கீழ்ப்படிய நீங்க என்ன ஆவீங்க, ஒரு பெரிய பொசிஷன்ல இருவீங்க. ப்ரேயர் பண்ணுவோமா எல்லாரும்? அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலையில தகப்பனே சாம்பேல் அண்ணே ஆண்டவரே கீழ்ப்படிஞ்சாங்க உங்க பேச்ச. அதனால அந்த அண்ணனை பெரிய ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசியா மாற்றினீங்க ஏசப்பா. அதே போல ஏசப்பா நாங்களும் உங்க ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க கீழ்ப்படுகிறோம் தகப்பனே. நீர் தகப்பனே எங்க வாழ்க்கையில அப்பா ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு வந்து வழி நடத்துங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் கூடா கூடி நன்றி தகப்பனே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அக்கா எழுதுறத பாத்தீங்களா? ஆமா, நான் எதை வச்சு எழுதுனேன்? பென் வச்சு எழுதுனேன். இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது சரி, மத்த எங்க போனாலும் நீங்க எல்லாருமே ஒரே பென்சில் யூஸ் பண்ணுவீங்க, எல்லாருமே ஒரே பிராண்டா தான் இருக்கும். அப்ப நம்ம குழப்பம், ஓ இது நம்மளோட பென்சிலா இது நம்மளோட பென்னா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம செய்யும் போது இதான் நம்ம பென்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் என்ன தெரியுமா? ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு சிசர் எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து ஒரு பெஃபிகுக். ஓகேவா? ஓகே குட்டீஸ், அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ இந்த கலர் பேப்பரை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்ல வந்து கட் பண்ண போறோம். அதை எப்படி கட் பண்ணுவோம்னு பார்ப்போமா?
ஸ்கொயர் ஷேப்ல வந்து கட் பண்ண போறோம். சரியா? இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை ரெண்டா பிரிச்சு இதை எப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதையும் எப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சு வச்சிட்டோம்ல, இப்போ வந்து நம்ம கட் பண்ண போறோம். இப்படி எல்லா ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணுவோம். விரிச்ச பிறகு பாருங்க, இப்படி எல்லா ஷேப்ல வந்துருச்சா? இப்போ வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒட்ட போறோம் பென்ல. எப்படி ஒட்டலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இங்க இப்படி க்ளூவை தடவிட்டு இதை வச்சுட்டு இப்படியே சுத்திக்கோங்க. பெண்ணை எடுத்துக்கோங்க. அந்த பென்னை வந்து பெண்ணோ இல்லை பென்சிலோ அதில் வந்து க்ளூவை நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து இதை வச்சு ஒட்டிடுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்படி இலை செஞ்சு வச்சிருந்தோம்ல, அதை வந்து இப்போ நம்ம பேனால ஒட்டணும். இப்ப பாருங்க குட்டீஸ், நம்ம ஃபுல்லாமே ஒட்டி முடிச்சிட்டோம். ஆமா, இதை பார்க்க கொஞ்சம் சிம்பிளா இருக்குல்ல? சரி, உங்களுக்கு பிடிச்ச ஸ்மைலி ஃபேஸை வந்து நீங்க வரைஞ்சு ஒட்டிக்கோங்க. சரிங்களா? இப்ப பாத்தீங்களா குட்டீஸ், நம்ம பெண்ணுக்கோ இல்ல பென்சிலுக்கோ வந்து அழகா டிசைன் பண்ணி நீங்க என்ஜாய் பண்ணுங்க. பாய் பிள்ளைகளா, இப்ப நம்ம முடிவு ஜெபம் பண்ண போறோம். எல்லாருமே கண்ணை மூடி கையை குப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க பார்த்த தலைப்பின்படி இயேசுவுக்கு கீழ்ப்படியணும், அந்த தலைப்புல தான் ஆண்டவரே நாங்க பார்த்தோம். அதே போல நாங்க இயேசப்பாக்கும் எங்களுடைய பெற்றோருக்கும் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஹாய் குட்டீஸ், ஆன்லைன் சண்டே கிளாஸ் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பக்கத்துல உள்ளவங்கிட்ட கேளுங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்களான்னு கேளுங்க. பார்த்த உங்களுக்கும் பார்க்க வச்ச உங்க பெற்றோருக்கும் மதுரை திருநகர் கர்மேல் ஏஜி சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.